காஷ்மீர்ல ஏப்ரல் 22 என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டீடைலா சொல்றேன். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப் டு டேட்டா பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காஷ்மீர்ல நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல டூரிஸ்டா போன 26 பேர் இறந்திருக்காங்க, 17 பேருக்கு மேல காயப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் நடந்த உடனேயே இந்தியா கிட்ட இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. பொதுவாவே இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் உடனே கீழே விழுகும். ரீசன் என்னன்னா, ரெண்டு நாட்டுக்குள்ள அன்சர்டனிட்டி இருக்கு, எந்த நேரம்னாலும் எந்த மாதிரியான பிளான்ஸ்னாலும் மாறலாம்ன்றதுனாலதான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க பணத்தை எடுத்துட்டு வெளில போவாங்க. நம்மளோட இந்தியன் மார்க்கெட் கிராஜுவலா கீழே வந்துச்சு. பட் மேஜரா எந்த செக்டர் கீழே வரும்னா, இந்த மாதிரி டயத்துல டூரிசம், ஏர்லைன்ஸ், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே கிராஜுவலா கீழே வரும். பட் இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான். 70% மேல இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது 1 வீக்குக்கு மார்க்கெட் அன்சர்டனிட்டியா தான் இருக்கும். சோ இந்த டயத்துல பேனிக் செல்லிங் யாருமே பண்ண வேணாம். 1 வீக்குக்கு அப்புறம் கண்டிப்பா திரும்ப மார்க்கெட் மேல ஏற ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நம்ம இந்தியன் மார்க்கெட் ஏகப்பட்ட ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இந்த மாதிரி விஷயம் அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கும். இது மார்க்கெட்ல ஒரு ஷார்ட் டேர்ம்ல இம்பாக்ட் கொடுக்கும், மார்க்கெட் கீழே வரும் மேல போகும். பட் நம்ம லாங் டேர்ம்க்கு பார்த்துட்டோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்க யாருமே பேனிக் செல்லிங் பண்ணாம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம். கண்டிப்பா 1 வீக் ஆர் 2 வீக்ல எல்லா ஸ்டாக்ஸுமே ரெக்கவர் ஆயிரும் அப்படின்ட்டு தான் ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இன்கேஸ் மண்டே மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு நம்ம டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வைக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு.